தேவன் எழுந்தருளுவார். அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவருடைய பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பீர். மெழுகு அக்கினிக்கு முன் உருகுவது போல துர்மார்க்க தேவனுக்கு முன் அழிவார்கள். நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள் என்பதே. ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளின் ஆராதனைக்காக வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் இப்பொழுது கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நம்முடைய திருச்சபையினுடைய மூப்பர் ராபர்ட் கென்னடி அவர்கள் நம்ம ஜெபத்தில் வழிநடத்துவார். அதற்கு பிறகு நாம் 2 பாடல்களை நின்ற வண்ணமாகவே பாடுவோம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் என்ற பாடலையும், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா என்ற பாடலையும் நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக நாம் பாடுவோம். ஜெபிப்போம். நேற்றும் என்றும் என்றும் மாறா தேவனே, இந்த காலை வேலைக்காக, இந்த ஞாயிறு ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. என் நாம நிமித்தம் எத்தனை பேர் கூடி ஜெபிக்கிறோ மத்தியில் இருப்பேன் என்று சொன்னவரே, இந்த ஞாயிறு ஆராதனையை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உலகம் எங்கும் பரவி இருக்கிற இந்த கொரோனா நோய்க்கு நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் சாமி. அநேக உயிர் சேதங்கள், அநேகருக்கு பாதிப்புகள், அநேகருடைய சுகவீனங்கள் மத்தியிலும் உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க இந்த நேரத்தை வந்திருக்கிறோம் சாமி. விசேஷமாக இந்த ஞாயிறு ஆராதனையிலே நாங்கள் பாடப்போகிற பாடல் நிமித்தமாக, வாசிக்க போகிற வேத வசனத்தின் மூலமாக, கேட்க போகிற செய்தியின் மூலமாக, கொடுக்க போகிற காணிக்கையின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். வீட்டிலிருந்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. அநேக இடத்திலே இந்த மாதிரி காரியங்கள் இல்லாமல் இருக்குது சாமி. ஆனாலும் எங்களுக்கு ஆன்லைன் மூலமாக உமது ஆராதனையிலே கலந்து கொள்கிற பாக்கியத்தை தந்ததுக்காக ஜெபிக்கிறோம் சாமி. இந்த வேளையிலே இதோ நாங்கள் சபைக்கு இல்லை காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். சபையினுடைய ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு ஊழியம் உமக்கு உகந்த ஊழியமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சாமி. ஐயா, அரசாங்கம் சொன்னது மாதிரி நாங்கள் அடுத்த வாரத்திலிருந்து நாங்கள் ஆராதனைக்குள் வந்து ஆராதிக்க எங்களுக்கு வேண்டிய கிருபையை தாரும். அதற்கு நீர் அரசாங்கத்தோடு நீ பேசும்படியாக ஜெபிக்கிறோம் சாமி. நீர் பேசி ஆராதனை நடத்த, தடையில்லாமல் ஆராதனை நடத்த எங்களுக்கு வேண்டிய கிருபையை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையிலே இதோ ஆராதனைக்குள் இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகளையும், அவருடைய காரியங்களையும், அவருடைய பாதுகாப்பும் நீ தந்து கொண்டு வருவதற்காக ஜெபிக்கிறோம் சாமி. எத்தனையோ சூழ்நிலை வந்தாலும் அத்தனை சூழலிலும் எங்களுடைய விசுவாசி குடும்பங்களை நீர் காத்து வழிநடத்தி வருவதற்காக ஜெபிக்கிறோம் சாமி. உம்மை போற்றுகிறோம் சாமி. இந்த காலை வேளையிலே, இந்த ஆராதனையிலே நாங்கள் எங்கள் விசேஷ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேண்டிய கிருபையை தாரும். சுகவீனருக்காக ஜெபிக்கிறோம். ஜெபினுக்காகவும், லாய்ஸுக்காகவும், பிரதிபாவுக்காகவும், ஜெயார் மணியாக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தை பலத்தை தாரும் சாமி. அவர்களுக்கு வேண்டிய கிருபையை தரும்படியாக ஜெபிக்கிறோம் சாமி. எங்கள் சபையிலே வேலையில்லா பிள்ளைகளுக்கு வேலை தாரும். திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு திருமணத்தை கட்டளையிடும் சாமி. இன்னும் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்பட கிருபையை தரும்படியாக ஜெபிக்கிறோம் சாமி. நாமத்தை நிமித்தம் நீதியின் பாதையிலே நடத்தி செல்ல கிருபையை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையிலே, இந்த ஆராதனையிலே செய்தி கொடுக்க போகிற தாசருக்காக ஜெபிக்கிறோம். அவரை மூடி மறித்து வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை தந்து அதை புசித்து கொண்டு நாங்கள் வீட்டிலே சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் இந்த நாட்களை கழிக்க எங்களுக்கு வேண்டிய கிருபையை தாரும் சாமி. இதோ எங்கள் நாட்டில் உள்ள பிரதமருக்காகவும், முதலமைச்சர்களுக்காகவும், ஜனாதிபதிகளுக்காக ஜெபிக்கிறோம். வேண்டிய ஞானத்தை அறிவின் தரும்படியாக ஜெபிக்கிறோம். மக்களுக்கு நன்மை உள்ள திட்டங்களை மக்களுக்கென்று சேவை செய்யும்படியாய், மக்களுக்கென்று எல்லா விதமான உதவிகளை செய்யும்படியாக கிருபையை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையிலே எங்களுடைய விசுவாசி குடும்பங்களுக்கு ஏற்ற வேலையிலே எல்லாத்தையும் நீ தந்து கொண்டு வருவதற்காக ஜெபிக்கிறோம். சுகவீனின் மத்தியிலும் சுகத்தையும் ஐயா, பலவீனங்கள் மத்தியிலும் பலத்தையும், இன்னும் பாதுகாப்பு இல்லாமல் சூழ்நிலை பாதுகாப்பையும் தந்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த ஞாயிறு ஆராதனையிலே எங்களோடு இருந்து வழிநடத்தும் சாமி. தொடக்கம் முதல் முடிவு பரியந்தும் எங்களோடு இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. உமது கிருபை எங்கள் சபையாரோடும், எங்கள் சபை பிள்ளைகளோடும், மூப்பர்களோடும், டீக்கன்மார்களோடும், போதகர்களும் குடும்பத்துக்கும் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சாமி. இந்த ஆராதனையை நீர் நல்வழி நடத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆராதனையிலே
நாங்கள் இந்த இடத்தை விட்டு போகும்போது சமாதானத்தையும் சந்தோஷம் தருகிற ஆராதனையாக இருக்க கிருபையை தாரும் சாமி. உமது கிருபையினாலே வழிநடத்தும், காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? தூதர்கள் உன் உணவாய் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உன் உணவாய் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை தாகம் தீர்த்தீர். உம்மை நாமம் அதிசயம்,
இதுவரையில் உதவினீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. இந்த நாளில் மாறி மாறி வாசிக்கிற வேத பகுதி சங்கீதம் 84 வாக்கியங்கள் 1 முதல் 12 முடிய ஐயா சார்லஸ் அவர்கள் வந்து வாசிப்பார்கள். சங்கீதம் 84 வாக்கியங்கள் 1 முதல் 12 முடிய. அதன் பிறகு சகோதரி கிரேஸ் வனிதா அவர்கள் நம்மை ஜெபத்திலே வழிநடத்துவார்கள். இன்று மாறி மாறி வாசிப்பு. சங்கீதம் 84 அதிகாரம் உடைய. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவாய் இன்பமானவைகள். என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்களில் அடைக்கலான் குருவிகளுக்கு விடும் தலைவரான் குருவிகளுக்கு தன் குஞ்சுகளை வைத்து கூடும் கிடைத்தது. உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில்
செவியான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்ததியில் வந்து காணப்படுவார்கள். எங்கள் கேடகமாகிய தேவனால் கண்ணோக்கமாயிரு. நீர் அபிஷேகம் பண்ணினது முகத்தை பாரும். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அவர்களா உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். நாம் சேர்ந்து வாசிப்போம். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்பதே ஆமென். எங்களை நேசித்து வழிநடத்துகிறதான அன்பின் ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளைக்காய் நாங்கள் உம்மை நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளின் ஆராதனையிலே உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாடின பாடலுக்காய், வாசித்த வசனங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உள்ள ஆராதனை நேரங்களை உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இந்த ஆராதனையின் நடுவராய் உம்மை நாங்கள் அழைக்கிறோம் சுவாமி. இந்த ஆராதனையின் முதல்வராய், நடுவராய், முடிவராய் நீர் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த ஆராதனையில கலந்து கொண்ட எங்களுடைய சபை விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கடந்த 7 வாரங்களுக்கு மேலாக சுவாமி நாங்கள் உம்முடைய ஆலயத்திலே வந்து சுவாமி உம்மை ஆராதிக்க முடியாவிட்டாலும் ஆண்டவரே, எங்களுடைய இல்லங்களிலிருந்து நாங்கள் உம்மை ஆராதிப்பதற்கு நீர் பாராட்டி வருகிற கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட எங்களுடைய ஆலய ஆராதனை சுவாமி நாங்கள் சரியான விதத்திலே சுவாமி கடைபிடிப்பதற்கு ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நீர் கிருபை செய்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சரியாக 9:30 மணிக்கு எங்களுடைய ஆராதனை நேரத்தை நாங்கள் துவங்குவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, பயத்தோடு கூட, பரிசுத்தத்தோடு கூட, ஆண்டவரே உடல் சுத்தத்தோடு கூட, தூய்மையோடு கூட உங்களுடைய ஆராதனையில நாங்கள் கலந்து கொள்வதற்கு உதவி செய்யுங்க ஐயா. எங்களுடைய ஆராதனை நேரங்களை அசட்டை பண்ணாதபடிக்கு, எங்களுக்கு ஆண்டவரே வேண்டிய காரியங்களை அந்த நேரங்களிலே செய்யாதபடி ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே சுவாமி தொடர்ந்து நடப்பாட போகிற பாடல்கள், ஆண்டவரே வாசிக்க போகிற வேத பகுதிகள், கேட்க போகிற சத்தியங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையினுடைய ஆயருக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே அவர் கொடுக்க போகிற சத்தியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகனையும் உடைய சேட்டையின் நிழலிலே நீர் மறைத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படுகிறதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்வதற்கு தேவரே நீர் கிருபை செய்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை கேட்டு உம்முடைய வசனத்திற்கு அதிக பயத்தோடு கூட நடுங்குகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை கேட்கும் போது பயத்தோடு கூட கேட்பதற்கு உதவி செய்யுங்க சுவாமி. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, எங்களுடைய ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆயர் குடும்பத்தை உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இந்த நாட்களிலே விசேஷமாய் ஆண்டவரே, விசுவாச குடும்பங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகளை எல்லாம் யோசித்து சுவாமி ஞானமாய் செய்து வருகிற கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆயருடைய மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். அடிக்கடி வருகிற சுகவீனங்களை, பலவீனங்களை இயேசுவின் நாமத்தினாலே நீர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசிகள் இந்த நாட்களிலே சுகவீனத்தோடு கூட இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஜெயார் மணி ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, பாக்கியவதி ஆண்டிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. லாய்ஸ்மாவுக்காக ஜெபிக்கிறோம், பிரதிபாவுக்காக ஜெபிக்கிறோம், ஸ்பர்ஜனுக்காக ஜெபிக்கிறோம், ரமணி சாமுக்காக ஜெபிக்கிறோம், விமலா மோகன்ராஜுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. இன்னும் யாரெல்லாம் சுகவீனத்தோடு, கஷ்டத்தோடு, பலவீனத்தோடு கூட இருக்கிறார்களோ சுவாமி, அந்த மக்களுக்கு எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நல்ல சரீர சுகத்தை நீர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே, இந்த நாட்களிலே கிட்டத்தட்ட 50 நாட்கள் சுவாமி ஆண்டவரே 3
3.0 கூட எங்களை நீர் பத்திரமாய் பாதுகாத்து வந்த பெரிய கிருபைக்காய் நாங்கள் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு சில பிள்ளைகளுக்கு சுவாமி ஆண்டவரே அந்த டெஸ்ட் எடுத்ததிலும் ஆண்டவரே நீ நல்ல ரிசல்ட்டை நெகட்டிவை கொடுத்ததற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தேவரீர் பிள்ளைகளை தொடர்ந்து நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. பலவீனப்படுகிற பிள்ளைகளுக்கு மற்ற பலவீனங்கள் தாக்காதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்களுடைய விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவருடைய தேவைகளை நீர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அநேகருக்கு இந்த நாட்களிலே வேலையை இழந்திருக்கிறாங்க சுவாமி, அவர்களுக்கு ஒரு புதியதான நம்பிக்கையை நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எதிர்காலத்தின் குறித்ததான ஒரு நிச்சயத்தை எங்கள் விசுவாசிகளுக்கு நீர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானீர் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று பார்க்கிறோம் சுவாமி. ஆபத்து காலத்திலே நீ நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்ன ஆண்டவர் உம்மையே நாங்கள் நோக்கி கூப்பிடுகிறோம் சுவாமி. இந்த நாள் மட்டுமாய் இந்த நிமிஷம் வரையுமாய் சுவாமி எங்களுடைய மக்களை எல்லாம் நீ சுகமாய் வைத்திருக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாட்களிலே எந்த விதமான வியாதிகளோ கஷ்டங்களோ மரணங்களோ ஏற்படாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த COVID-19 சுவாமி குவாரண்டைன் பண்ணப்பட்ட மக்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. தனிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்கு வேண்டிய சமாதானத்தை நீர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. தனிமை அதிக கொடுமையானது சுவாமி. ஆண்டவரே அதிலே வறுமையும் சேர்ந்து கொண்டிருக்கிறது சுவாமி. எனவே இந்த விதமாய் தனிமைப்படுத்தப்பட்ட மக்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் சமாதானத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தனி மனிதனை நேசிக்கிற ஆண்டவர் சுவாமி, தனி மனிதனோடு கூட பேசுகிற ஆண்டவர். ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய அரசாங்கத்தின் மூலமாய் ஆண்டவரே அவர்களுக்கு எல்லா விதமான காரியங்களும் சரியாய் நடப்பதற்கு தேவரே நீர் கிருபை செய்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து இந்த வியாதியினுடைய தாக்கம் குறைந்து போவதற்கு தேவரே நீர் கிருபை செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுகமாவான் என்று சுவாமி 100க்கு அதிபதி சொன்னது போல சுவாமி நீர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தைகள் அனைத்தும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது சுவாமி. உம்முடைய வார்த்தை பராக்கிரமம் செய்கிற வார்த்தை ஆண்டவரே. எனவே நீர் ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இது உமக்கு ரொம்ப லேசான காரியம் சுவாமி. ஆண்டவரே நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் கிருபையாய் நீர் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. பூமியும் அதில் உள்ள குடிகளும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நீர் ராஜரீகம் பண்ணுகிறீர் ஆண்டவரே, மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தேவரீர் எங்களுடைய திருச்சபையிலே சுவாமி வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை தாங்க சுவாமி. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணத்தின் ஆசீர்வாதங்களை கொடுங்க ஆண்டவரே. எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கையற்றிருக்கிற மக்களுக்கு எதிர்காலத்தின் நம்பிக்கை நீர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. சிறப்பு வாய்ந்த பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மோசஸ்க்காக ஜெபிக்கிறோம், ஈஷாக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி சரண்யாவுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எபிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுகிற மக்களுக்கு ஆண்டவரே நீர் தேவைகளை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எத்தனை மக்கள் ஆகாரம் இல்லாமல் ஆண்டவரை கஷ்டப்படுகிற மக்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த மக்களுக்கு எல்லாம் நீர் உதவி செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு மனிதனையும் கரிசனையோடு கூட நேசிக்கிற எங்களுடைய ஆண்டவர் சுவாமி இந்த நாட்களிலே அவருக்கு தேவையான காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய திருச்சபையின் மூலமாய் சுவாமி எங்களுடைய பகுதி மக்களுக்கு செய்யப்பட்டு வருகிற உதவிகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே கொடுக்காத மக்களுக்கு கொடுப்பதற்கு தேவரே நீர் கிருபை செய்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பாரத்தோடு கூட கவலையோடு கூட கண்ணீரோடு கூட கஷ்டத்தோடு கூட இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சுவாமி ஒரு புதிய நம்பிக்கையை நீர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நம்பிக்கையின் தேவன் அவர்களை ஆண்டவரே நம்பிக்கைக்கு நேராய் வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சோர்ந்து போகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. விசுவாசத்தை விட்டுவிடாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரை விட்டு விட்டு விசுவாசிப்பது விசுவாசம் அல்ல ஆண்டவரே. விடாமல் விசுவாசிப்பதே விசுவாசம் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஐயா. இந்த கடினமான காலங்களிலே ஆண்டவரே கொள்ளை நோய் பரவி வருகிறதான இந்த நாட்களிலே சுவாமி ஆண்டவரே உடைய செட்டைகளின் நிழலிலே எங்களை வைத்து நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே எல்லா விதமான அந்தகார சக்திகளுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் பாதுகாக்கப்பட தேவரீர் நீர் கிருபை செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஒவ்வொருவரை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களுடைய திருச்சபையினுடைய மூப்பருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபையினுடைய தலைவர்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே திருச்சபை
திருச்சபையில் உள்ள விசுவாச குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களிலே திருச்சபைக்கு புதியதாக வந்த சின்ன குழந்தைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அந்த குழந்தை முதற்கொண்டு பெரியவர்கள் வரையுமாய் நீர் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான விக்கனங்களுக்கும் எங்களை நீர் தற்பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த ஜெப நேரத்தை உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கேட்க போகிற சத்தியங்கள், ஆண்டவரை பாட போகிற பாடல்கள், கொடுக்க போகிற காணிக்கைகள் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. இந்த வாரம் முழுவதுமாய் எங்களை நடத்தின ஆண்டவர் தொடர்ந்து வருகிற நாட்களிலும் எங்களை நடத்துங்க சுவாமி. இது எத்தனை மாதங்கள் ஆகும் என்று எங்களுக்கு தெரியாது சுவாமி. ஆனாலும் நீர் எங்களை வழி நடத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உள்ள எல்லா நேரங்களையும் கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் இணைந்து சொல்வோம். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். எங்களை சோதிக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே, ஆமென். அன்பார்களே, இந்த வாரம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணுகிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கலாம். இந்த நாளிலே பிறந்தநாள் காணுகிற சகோதரி புவனா ஆண்ட்ரூஸ், பிறந்தநாள் காணுகிற மகன் ஜெஃப்ரி சாம்வேல், பிறந்தநாள் காணுகிற ஐயா தாமஸ், திருமதி சூரியகலா ஜான், சகோதரி சகாயா மேரி, இவர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். இப்போ நாம் அனைவரும் எழுந்து நின்று ஒரு பாடலை நாம் பாடுவோம். குயவனே குயவனே படைப்பின் காரணனே என்ற பாடலை பாடுவோம். இந்த பாடலின் முடிவிலே பிறந்தநாள் காணுகிற இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து கொள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து கொள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் வளைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே.
போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. விலையில்லாவும் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைந்த என்னை உந்தனுக்கே உடமையாக்கிடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. பரிசுத்தமுள்ள பிதாவேன் கொடுத்த இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிறந்த நாளுக்காக திருச்சபையின் விசுவாசிகளும் இந்த கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரி போனாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த புதிய பிறந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பலவீனங்களை சுகவீனங்களை கர்த்தர் மாற்றி நல்ல சுகத்தை நீர் கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கையின் பிரயாசங்களை வாழ்க்கை செய்யும் அவருடைய கணவருக்காக மகனுக்காக நான் ஜெபிக்கிறேன். இன்னும் அதிகமாக அவர்கள் முக்குள் வளர உதவி செய்யும். மகன் ஜெஃப்ரிக்காக அவனுக்கு கொடுத்திருக்கிற இந்த புதிய பிறந்த நாளுக்காக விசுவாச வாழ்க்கையை உறுதியாய் நிலைத்திருப்பதற்கு மகனுக்கு வேண்டிய கிருபையை தாரும். வேதத்தை வாசிப்பதிலும் ஜெபிப்பதிலும் கர்த்தாவின் நாமத்தை தேடுவதிலும் அவருடைய மகன் முக்கியத்துவம் கொடுக்க நீ உதவி செய்யும். அவருடைய பலவீனங்களை மாற்றும் படிக்கிற படிப்பை ஆசிர்வதிங்க. பெற்றோர்களுக்காக சகோதரருக்காக நான் ஜெபிக்கிறேன், நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். பிறந்தநாளுக்காக ஐயா தாமஸ்காக நான் ஜெபிக்கிறேன். அல்லது ஐயாவுக்கு நீர் கொடுத்த சுகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயாவை பாதுகாத்துக் கொள்ளும். அவருடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் வாய்க்க செய்யும். பலவீனங்களை மாற்றும். அவர் கொடுத்த பொறுப்புகளுக்காக அந்த பொறுப்புகளை இன்னும் சிறப்பாக செய்வதற்கு உதவி செய்யும். அவருடைய துணைவியருக்காக கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன், நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். ஐயா சகோதரி சூரியகலா ஜானுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த புதிய பிறந்தநாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே சகோதரி ஆசிர்வதிங்க. அவருடைய பலவீனங்களை மாற்றும். நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும். அவருடைய குடும்பத்துக்காக படுகிற பிரயாசங்களை இருந்திருக்கிறேன். அவருடைய மனதின் விருப்பங்களை நிறைவேற்றும். அவருடைய கணவருக்காக 2 பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன், நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். மகள் சகாய மேரிக்காக நான் ஜெபிக்கிறேன். கொடுத்த பிறந்தநாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாக மகளை வழிநடத்தி வந்த ஆண்டவர் இனி வரும் காலம் தொடர்ந்து வழிநடத்தும். அவருடைய படிப்பை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. அவருடைய பெற்றோர்களுக்காக சகோதரிகளுக்காக அவருடைய சகோதரனுக்காக நான் ஜெபிக்கிறேன், நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். இந்த மகளுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். பிறந்தநாள் காணுகிற இவர்களையும் இந்த நாமத்தினால் நான் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளின் ஆராதனைக்காக நாம் எடுத்துக்கொண்ட முதல் வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 41 முதல் 47 முடிய ஐயா ஜான் செல்வகுமார் அவர்களும், 2வது வேத பகுதி அப்போஸ்தலர் 3:12 முதல் 16 வரை ஐயா லாரன்ஸ் அவர்களும் வந்து வாசிப்பார்கள். வேத பகுதிகளை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். ஆராதனைக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 41 முதல் 47 முடிய. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41 அதிகாரம் முடிய. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அனுபவத்திலும் அப்பம் பிட்டுதலிலும் ஜெபம் பண்ணிதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லோருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளை ஆட்சிகளையும் விட்டு ஒருவருக்கும் தேவையான தக்கதாக அவைகளிலே எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களையும் கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்பதே ஆமென். இன்று தேவ தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 16 முடிய. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 12. பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து
நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாவது எங்கள் சுய பக்தியினாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறதென்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதளித்தீர்கள். பரிசுத்தமும் நீதியுள்ளவரை நீங்கள் மறுதளித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்திலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சியாயிருக்கிறோம். அவருடைய நாமத்தை மற்றும் விசுவாசினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது அவரால் உண்டாகிய விசுவாசமே. உங்கள் எல்லோருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது என்பதே. ஆமேன். அன்பானவர்களே, சபையின் அறிவிப்புகளை நாம் வாசிக்க கேட்கலாம். இந்த நாளின் அறிவிப்புகளை நம்முடைய திருச்சபையினுடைய மூப்பர் செயலாளர் தங்கமணி அவர்கள் வந்து வாசிப்பார்கள். இயேசு நல்லவர், இயேசு அன்புள்ளவர், இயேசு சமாதானம் தருகிறவர். திருச்சபையின் அறிவிப்புகள். சபையின் ஊழியம் கூடிய விரைவில் ஆரம்பிக்கப்படும். தினந்தோறும் திருச்சபையின் முன்னாள் இந்நாள் தலைவர்கள் சபை மக்களுக்காக ஜெபிக்கிறார்கள். விசேஷமான ஜெப குறிப்புகள் ஏதாவது இருந்தால் செயலாளரை தொடர்பு கொள்ளும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். தாளந்து ஞாயிறு போட்டிக்காக தயாராகுங்கள். ஒவ்வொரு ஐக்கியத்தின் பொறுப்பாளர்களும் தங்கள் பிள்ளைகளை தயாராக்குங்கள். தினம் இரவு 9 மணி ஜெபத்தை தொடர்ந்து செய்யுங்கள். திருச்சபையின் மூத்த உறுப்பினர் ஐயா JR மணி, விமலா மோகன்ராஜ் அவர்கள் நல்ல சுகம் பெறவும், சிறு குழந்தைகள், முதிய மூத்த விசுவாசிகள் சுகமோடு இருக்க ஜெபம் செய்து கொள்ளுங்கள். நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் தரித்திருங்கள். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவ செய்தி நேராக நாம் கடந்து செல்வோம். இந்த நாளின் தேவ செய்திக்காக நம்முடைய சபையின் உதவிக்காரர் ஐயா டேவிட் குணசேகர் அவர்கள் நம்மை ஜெபத்திலே வழிநடத்துவார்கள். நாம் ஜெபம் செய்வோம். சத்தியத்துக்காக அன்புள்ள சுவாமி, இந்த நல்ல வேலைக்காக உண்மை சோத்திருக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இரவு முழுவதும் காத்துக்கொண்டு உங்களுடைய கண்மணி போல் காத்துக்கொண்டு இந்த அதிகாலை எல்லோரையும் நீர் காண கொடுத்ததுக்காக நன்றி சுவாமி. பேசப்போகிற மகனை உங்கள் கையில் ஒப்புக் கொடுக்குறோம் சுவாமி. நீங்கள் பரத்திலிருந்து ஒத்த செய்யும் சுவாமி. ஆண்டவரே, எங்களுக்கு என்ன வார்த்தை தருகிறேன் என்று நாங்கள் அறியோம் சுவாமி. மகள் மூலமாக வார்த்தையை கேட்டு அது பிரகாரம் நாங்கள் நடக்கத்தக்கதாக கிருபை தாங்க சுவாமி. ஆண்டவரே, விசேஷமாக இதோ ஆலயத்துக்கு வந்திருக்கிற மக்களை ஆசீர்வதிங்க, வராத மக்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸில் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கெல்லாம் வருகிறோம் சுவாமி. அந்த குடும்பத்தெல்லாம் உடைய கிருபை, உடைய தெய்வம், உடைய அன்பு இருக்கட்டும் சுவாமி. நல்ல உடல் ஆரோக்கியத்தை தாங்க, உடல் சுகபலத்தை தாங்க சுவாமி. ஆண்டவரே, எங்கள் ஊர் மக்களுக்காக வருகிறோம். எங்கள் ஊர் மக்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் சுவாமி. ஆண்டவரே, உண்மை அறிந்து கொள்ள, ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் உண்மை புரிந்து கொள்ள ஆண்டவரே ஆலயத்துக்கு வரத்தக்கதாக பேசணும் சுவாமி. ஆண்டவரே, இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு இருந்தும் உங்களுடைய அன்பு, உங்களுடைய தயவு, உங்களுடைய கிருபை இருக்கட்டும் சுவாமி. சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகபலத்தை தாங்க. ஆண்டவரே, சுகத்தோடு பெற்று வந்திருக்கிற பிள்ளைகளை, ஆராதனைக்கு வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க சுவாமி. நீரை காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. எல்லா பொறுப்புகளும் உங்களுடைய பாதுபடியில் வைத்து ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 3.0 லாக்டவுனை முடித்து நாம் 4.0 லாக்டவுனை நாம் ஆரம்பிக்கிறோம். இம்மட்டுமாக நம்மை வழிநடத்தின எபினேசர் இனி வரும் காலங்களிலும் நம்மை வழிநடத்துவார். அன்பானவர்களே, இந்த நாளிலே நீங்கள் கேட்கிற செய்தி, நீங்கள் கேட்ட பாடல்கள் அல்லது கொயர் டீமை பார்த்த அனைத்து காரியங்களும் முதல் முறையாக ஒரு ப்ரொஃபஷ்னல் கேமராவை கொண்டு நாம்
இந்த தொகுப்பை நாம் வழங்கியிருக்கிறோம். இதற்காக உழைத்த சோதரர் வில்லியம், மகன் பேப்டிஸ்ட், மகன் ரூபன் அவர்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் அவர்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனையை பங்கு பெற்ற நம்முடைய கொயர் டீம் அவர்களையும் நம்முடைய திருச்சபையின் தலைவர்களையும் நான் மனமாற வாழ்த்துகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்திலிருந்து கிறிஸ்தவ முதிர்ச்சியின் பண்புகளை நாம் தொடர்ச்சியாக சிந்திக்க இருக்கிறோம். எனவே இந்த பகுதிகள் உங்களுக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கடந்த வாரத்திலே 1ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு 3 பண்புகளை நாம் அறிந்து கொண்டோம். கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது பிறருடைய பின்னானவைகளை பார்ப்பதல்ல. கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது பிரிவினை எண்ணங்களோடு இருப்பதல்ல. கிறிஸ்துவ முதிர்ச்சி என்பது நம்முடைய இஷ்டத்தின்படி வாழ்வதல்ல. எனவே அதை நாம் சிந்தித்தோம். இந்த நாளிலும் நாம் வாசிக்கேட்ட வேத பகுதியிலிருந்து, குறிப்பாக அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் மற்றும் வாசிக்கேட்ட 3ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில பண்புகளை நாம் தொடர்ந்து தியானிப்போம். தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஒரு சில கேள்விகளோடு நான் இந்த செய்தியை உங்களுக்கு விளக்கலாம் என்று யோசிக்கிறேன். ஏனால் நாம் அநேகர் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தை நாம் வேதாகம பகுதியாக வாசிப்பதினாலே ஒரு சில புரிதல்களோடு நாம் இந்த பகுதியை நாம் தியானிப்பது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். முதலாவது என்னுடைய கேள்வி, இயேசு எத்தனை நாட்கள் கழித்து பரமேறினார்? இந்த கேள்விக்கான விடையை நான் கேட்டவுடனே உங்களுக்கு தெரிந்திருக்கும். இயேசு 40 நாட்கள் கழித்து பரமேறினார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் 40 நாட்கள் தன்னுடைய சீடர்களுக்கு காட்சியளித்த பிறகு அவர் பரத்திற்கு ஏறி போனார். இந்த வசனத்தை நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பெந்தெகோஸ்தே என்கிற நாள் எப்பொழுது வந்தது? இந்த பகுதியின் அடிப்படையிலே இயேசு உயிர்த்தெழுந்து பரமேறின பிறகு, பரமேறினதிலிருந்து 10 நாட்கள் கழித்து நடைபெறுகிறது. அப்படி என்றால் இயேசு உயிர்த்தெழுது 50வது நாளிலே நடைபெற்ற ஒரு சம்பவம். 10 நாட்கள் அவர்கள் எருசலேமிலே இருந்தார்கள். 40 நாட்களுக்கு பிறகு இயேசு பரமேறினார். அந்த 40லிருந்து 50வது நாள் வரை அவர்கள் எருசலேம், அவர்கள் என்று சொல்லும்போது இயேசுவின் சீடர்கள் ஒரு படி மேலே போய் லூக்கா அவர்கள் 120 பேர் ஒரே இடத்திலே அவர்கள் இருந்தார்கள். எனவே 50வது நாட்களுக்கு பிறகு இந்த சம்பவம் நடந்ததாக நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவம் பொதுவாக எங்கே நடந்தது என்று நாம் கேட்டால் அநேகர் சொல்லுவார்கள் இது தேவ ஆலயத்திலே நடந்தது என்று. ஆனால் வேதம் நாம் அதை அப்படி சொல்லவில்லை. வாசிக்கேட்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அந்த ஓரிடம் என்பது தேவாலயமாக குறிக்கப்படவில்லை. தேவாலயத்தில் அவர்கள் இந்த அனுபவத்தை பெற்றிருக்கவும் வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா நாம் பெந்தெகோஸ்தேவுடைய பண்டிகையை புரிந்து கொண்டால் நான் சொல்வது உங்களுக்கு புரியும். பொதுவாக ஆண்டவர் இந்த பண்டிகைகளை ஆசரிக்க அவர்களுக்கு சொல்லும்போது பல கட்டளைகளை கொடுத்தார். பண்டிகைகளை ஆசரிக்க வேண்டும் என்று தேவன் அவர்களுக்கு தீர்மானத்தை கொடுத்தார். இது நாம் அனைவரும் அறிந்ததே. அதில் ஒரு பண்டிகை தான் இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை. பொதுவாக இந்த பண்டிகையை ஸ்தோத்திர பண்டிகை அல்லது ஸ்தோத்திர காணிக்கையின் பண்டிகை, நன்றி அறிவிக்கிற பண்டிகை என்று சொல்வார்கள். இந்த கட்டளையை நாம் யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்திலும், யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் வசனங்கள் 22, 23லும் முதலாவதாக மோசேக்கு ஆண்டவர் இந்த கட்டளையை கொடுத்தார். அவர்கள் அறுப்பின் பண்டிகை முடித்து 50வது நாளிலே இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகையை அவர்கள் ஆசரிக்க வேண்டும். இந்த பண்டிகை எப்படி ஆசரிக்க வேண்டும் என்பதை லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை, ஹவு டு அப்சர்வ் திஸ் ஃபெஸ்டிவல் ஆஃப் பெண்டெகோஸ்ட், எப்படி நீங்கள் அனுசரிக்க வேண்டும் என்பதை லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை இருக்கிற வசனங்களிலே நாம் பார்க்கலாம். லேவியராகமம் 23, 15லிருந்து 21. நீங்கள் அசைவாட்டும் கதிர்க்கட்டை கொண்டு வந்து ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ணெய் துவக்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாள் ஆகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். 21ஆம் வசனம் வாசிங்கம்மா. 21ஆம் வசனம். அந்த நாள் உங்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள் என்று கூற வேண்டும். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. இது உங்கள் வாசஸ்தலங்களை எல்லாம்
உங்கள் தலைமுறை தோறும் சொல்ல வேண்டிய நித்திய கட்டளை. ஸோ ஆசாரியனுக்கு அவர்கள் என்ன கொண்டு வர வேண்டும், அந்த பண்டிகை எப்படி, வாட் ஆர் த ரிச்சுவல்ஸ் இன்வால்வ் இன் திஸ் ஃபெஸ்டிவல், அதை பற்றி லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 21ஆம் வசனம் வரை வாசித்தோம். அங்கே ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டளை, பெந்தெகோஸ்தே பண்டிகை அன்று நீங்கள் யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. அந்த வசனத்தை நாம் குறித்து கொள்வோம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் என்னாகமம் 28ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலும் இதே கட்டளையை ஆண்டவர் மறுபடியுமாக மோசேயின் மூலமாக கொடுக்கிறார். அந்த வசனத்திலும் இந்த பண்டிகையை நீங்கள் கொண்டாடும் பொழுது யாதொரு வேலையும் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது. இன்னொரு வசனத்தை வாசிப்போம் நாம் புரிந்து கொள்வதற்காக. உபாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. உபாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. 7 வாரங்களை எண்ணுவாயாக. 7 வாரங்களை எண்ணுவாயாக. அறுப்பு அறுக்க தொடங்கும் காலம் முதல் நீ அந்த 7 வாரங்களையும் எண்ண வேண்டும். ஓகே. அவைகள் முடிந்த பிறகு 7 வாரங்கள் என்பது 7 × 7 49, 49 50வது நாள். அது முடிந்த பிறகு வாரங்களின் பண்டிகையை உன் தேவனாகிய கர்த்தருக்கு என்று ஆசரித்து உன் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்ததற்கு தக்கதாய் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கையை பகுதியை செலுத்தி. ஸோ ஏற்கனவே சொல்லிட்டேன், கர்த்தருக்கு கொடுப்பதை பற்றின ஒரு பண்டிகை, கிவிங் டு த லார்ட், ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டிய பண்டிகை. மிக முக்கியமாக 11ஆம் வசனத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமும் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே இந்த பண்டிகையை நீங்கள் ஆசரிக்க வேண்டும். முதலாவதாக யாத்ராகமத்திலே இந்த பண்டிகையை பற்றிய முகவுரையை தேவன் கொடுக்கிறார். பிறகு லேவியராகமத்திலே இந்த பண்டிகையை ஆசரிக்க வேண்டும் என்ற முறையை பற்றி சொல்கிறார். உபாகம பகுதியில் இந்த பண்டிகையை நீங்கள் எங்கே ஆசரிக்க வேண்டும், இந்த பண்டிகையை நீங்கள் ஆசரிக்கும் போது யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. உபாகமத்திலே நான் குறிக்கும் ஸ்தலத்திலே இந்த பண்டிகை நீங்கள் ஆசரிக்க வேண்டும். அருமையானவர்களே, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அவர்கள் கூடாரத்திலே அவர்கள் கர்த்தரை தொழுது கொண்ட பிறகு தாவீது ராஜாவின் காலத்திலே அவர் யோசித்த அந்த யோசனையை சாலமோன் மூலமாக தேவன் நிறைவேற்றினார். ஆலயம் உருவானது. ஸோ அவர்கள் அந்த கூடாரங்களிலே அவர்கள் கர்த்தரை ஆராதித்தது போய் இப்பொழுது தேவாலய வழிபாட்டுக்குள்ளாக வருகிறார்கள். சாலமோன் காலத்திலே, சாலமோனுக்கு பிறகு அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டது பாபிலோனியர்களால். அதற்கு பிறகு 2ஆம் தேவாலயம் கட்டப்பட்டது. 2ஆம் தேவாலயம் எருசலேமிலே முதல் தேவாலயம் எருசலேமில் இருந்தது. அதே இடத்தில் 2ஆம் தேவாலயமும் கட்டப்பட்டது. கட்டப்பட்ட அந்த தேவாலயத்திலே இவர்கள் பெந்தெகோஸ்தே பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். இதுதான் அவருடைய சட்டம். நான் சொல்வது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். பண்டிகை அவர்கள் ஆசரிக்க வேண்டும், பண்டிகை ஆசரிக்க வேண்டும் முறையை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். பண்டிகை ஆசரிக்கும் போது யாதொரு வேலையும் அவர்கள் செய்யக்கூடாது. பண்டிகையை தேவன் குறித்த ஸ்தலத்திலே ஆசரிக்க வேண்டும். அப்போது தேவன் குறித்த ஸ்தலம் எருசலேம் உள்ள தேவாலயத்திலே அந்த பண்டிகையை ஆசரிக்க மக்கள் வந்தார்கள். அதை தான் நாம் 2ஆம் அதிகாரத்தில் பல இடங்களிலிருந்து யூதர்கள் இந்த பண்டிகையை கொண்டாடுவதற்காக எருசலேமுக்கு வந்திருக்கிறார்கள். அந்த நாளிலே நடைபெற்ற அனுபவம் தான் இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை. அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, யூதர்களுடைய நம்பிக்கை என்னவென்றால், பழைய ஏற்பாட்டிலே மோசேக்கு கொடுக்கப்பட்ட அந்த சட்டம் கொடுக்கப்பட்ட நாள் இந்த பெந்தெகோஸ்தே நாள். So it was the day when the law was given to Moses. சட்டம் கொடுக்கப்பட்ட, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட நாள் பெந்தெகோஸ்தே நாள். புதிய ஏற்பாட்டின் படியாக கிருபை கொடுக்கப்பட்ட நாள், தூய ஆவியானவர் கொடுக்கப்பட்ட நாள் இந்த பெந்தெகோஸ்தே நாள். ஸோ இந்த நாளில் தான் இவர்கள் யாரும் ஒரு வேலையும் செய்யக்கூடாது. தேவாலயத்தில் எல்லாருமே பிஸியாக இருப்பாங்க. ஏன்னா ஆசாரியர்கள் எல்லாருமே பலி செலுத்துவதில் அவர் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. தேவாலயத்திலே கூட்டம் அதிகமாக இருக்கும். தேவாலயத்திலே ஒருவேளை மற்ற வேலைகளை செய்தால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அதனால் அவர்கள் தேவாலயத்தில் இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அவர்கள் கூடியிருந்த இடத்திலே, ஒருமனப்பட்டு கூடியிருந்த இடத்திலே இந்த அனுபவத்தை அவர்கள் பெற்றார்கள். பிரியமானவர்களே, இந்த அனுபவம் வெறும் சீடர்களுக்கு மட்டும்தான் ஏற்பட்டதா அல்லது எல்லோருக்கும் ஏற்பட்டதா? 120 பேருக்கும் ஏற்பட்டதா? இந்த கேள்விக்கான விடையை நீங்கள் பார்த்து 1ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில், எவர்கள் என்று லூக்கா எழுதவில்லைங்க.
ஆனால் ஒரு படி மேலே போய் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் சீடர்களுக்கு மட்டும்தானா இந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் வந்தது? அப்போஸ்தலர் நடபடிகள் முழுமையாக நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் ஆவியானவர் பல இடங்களிலே பல மக்களுக்கு பொழுதறியப்பட்டார். சமாரியார்களுக்கு பொழுதறியப்பட்டார். கொர்நேலியு வீட்டிலே ஆவியானவர் பொழுதறினார். அப்போலோ என்பவனுக்கு ஆவியானவர் பொழுதறினார். அப்படி என்றால் 120 பேருக்கும் இந்த அனுபவம் வந்திருக்கும் என்று தான் நான் நம்புகிறேன். ஸோ 120 பேர் ஒரே இடத்தில் கூடி திடீரென்று அங்கே ஒரு சத்தம் உண்டாகி, இடி முழக்க சத்தம் உண்டாகி அந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. திஸ் we call it as crowd attraction. எல்லோரும் தேவாலயத்திலே பெந்தேகோஸ்தே பண்டிகையை கொண்டாடுவதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கணும். அப்படி கொன்று சென்ற வேளையிலே திடீரென்று ஒரு வீட்டு பக்கத்திலே இடி முழக்க சத்தம் உண்டாகிறது. அந்த இடி முழக்க சத்தம் உண்டான பிறகு எல்லோரும் பல பாஷைகளிலே அல்லது தங்களுக்கு தெரிந்த பாஷைகளிலே பேசுகிறார்கள். கொஞ்சம் நீங்கள் இப்படி இமேஜின் பண்ணி பாருங்க. நம்ம ஹவுசிங் போர்டில் திடீரென்று ஒரு வீட்டில் ஃப்ளாஷ் ஆஃப் லைட், அந்த வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்க வித்தியாசமாக காணப்படுகிறார்கள். அப்படின்னா யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? கூட்டிடுவீங்க. ஹவுசிங் போர்டில் யாரோ ஒருத்தர் வீட்டில் இந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்திருக்கு. எல்லோரும் பண்டிகையை கொண்டாடுவதற்காக எருசலேமுக்கு சென்று கொண்டிருக்கிற அந்த வேளையிலே இந்த அனுபவத்தை அவர்கள் பார்த்தார்கள். பார்த்த உடனே மக்கள் எல்லாம் கூடினாங்க. அப்போ தான் பேதுரு அந்த பிரசங்கத்தை செய்கிறார். பாபேலில் ஏற்பட்ட அந்த அனுபவம், அங்கே ஆண்டவர் அவர்கள் பாஷைகளை தாறுமாறாக்கினார். இங்கே பல பாஷைகளை அவர் தந்து அவர்கள் புரிந்து கொள்கிற அளவுக்கு ஆவியானவர்களை வரங்களை தந்தள்ளினார். அந்த அனுபவத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி தான் பேதுரு ஒரு மிக சிறிய பிரசங்கத்தை செய்தார். அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் பேதுருடைய பிரசங்கத்தை வசனங்கள் 14 முதல் 41 வரை 40ஆம் வசனம் வரை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அப்படி லிட்ரலாக நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், இதற்கு எடுத்துக்கொள்கிற நேரம் வெறும் 3 நிமிடம் 16 வினாடிகள், 3 minutes and 16 seconds. ரொம்ப சிறிய பிரசங்கம், ஆனால் பல பலன்களை பேதுரு பெற்றார். இந்த செய்தியினுடைய சுருக்கம் என்னவென்றால், இயேசுவே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியா, இயேசுவே தாவீதின் வம்சத்தில் வந்த ராஜா, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே கிறிஸ்து. இந்த செய்தியை கேட்ட மக்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய் அவர்கள் ஞானஸ்தானத்துக்காக ஒப்பு கொடுத்தார்கள். இப்போ நமக்கு அடுத்த ஒரு கேள்வி வரும், 3000 பேருக்கு எப்படி அவர்கள் அந்த நாளிலே ஞானஸ்தானம் கொடுத்திருப்பார்கள்? நிச்சயமாக கொடுத்திருக்க வாய்ப்புகள் மிக 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 குறைவு. ஏனென்றால் பெந்தேகோஸ்தே பண்டிகை அன்று அவர்கள் ஒரு வேலையும் செய்யக்கூடாது என்பது கட்டளை. பேதுருவும் அவருடைய சீஷர்களும் இருந்த இடத்திலே ஞானஸ்தானத்தை கொடுப்பதற்கான வழி வாய்ப்புகள் மிக மிக குறைவு. யோர்தானுக்கு சென்றிருக்க வாய்ப்புகள் இல்லை. அப்படி என்றால் நாம் பார்க்கிறோமே இந்த படத்தில் மிக்வா என்பது ஒரு ஞானஸ்தான தொட்டி மாதிரி எல்லா தேவாலயத்திலும் இருக்கும். பல இடங்களிலே இந்த சிறிய சிறிய சுத்திகரிப்பின் தொட்டிகள் இருந்தன. ஸோ எப்படி அவர்கள் ஞானஸ்தானம் கொடுத்துருப்பார்கள்? பேதுரு மட்டும்தான் கொடுத்துருப்பாரா? வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா 3000 பேருக்கு பேதுரு கொடுத்தனா பேதுரு எக்ஸாஸ்ட் ஆகிட்டு இருப்பார். அப்போ 12 சீஷர்கள் மட்டும் தான் கொடுத்தாங்களா? எனக்கு தெரிந்து அனைவரும் கொடுத்திருப்பாங்க. பழைய ஏற்பாட்டின்படி அல்லது யோவான் ஞானஸ்தானத்தை நாம் வாசிப்போம் என்றால் அவர்களாகவே முழுகி எழுந்திருக்க வேண்டும். ஆனால் ஒரே ஒரு கட்டளை வித்தியாசம் என்னவென்றால், இயேசுவின் நாமத்தினாலே பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெற்றார்கள். விசுவாசத்தின் அடிப்படையிலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஸோ 3000 people at a time, it's not possible. ஏன்னா ஒரே இடத்துல 3000 பேர் கூடி இருக்கும்பொழுது யூத தலைவர்கள் அவர்களை அடித்திருப்பார்கள், கட்டளையை மீறினார்கள் என்று. ஸோ இட்ஸ் நாட் பாசிபிள். ஒரே இடத்துல அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றிருக்க வாய்ப்புகள் இல்லை. பல மிக்வாக்கள் இருந்தன. பல பேப்டிசம் சுத்திகரிப்பின் தொட்டிகளிலே யார் இயேசுவை தங்கள் இரட்சகராக விசுவாசித்தார்களோ அவர்கள் சுத்திகரிப்பு செய்து கொண்டார்கள். ஸோ இதோட பின்னணி இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு அங்கங்கே நான் இன்ஃபர்மேஷன். நம்முடைய செய்திக்கான 3 காரியங்களை இந்த நாளிலே நாம் சிந்திப்போம். இந்த பகுதியிலிருந்து கிறிஸ்தவ முதிர்ச்சியின் பண்புகள். வசனம் 42, 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை நாம் வாசி கேட்கலாம். 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், கவனிக்கணும், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும். எவர்கள்? இயேசுவை அந்த நாளிலே
ஞானஸ்தானம் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்ற அவர்கள் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். Let me take that word, உறுதியாய் தரித்திருந்தார்கள். கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது உறுதியற்ற விசுவாசத்தை உடையது அல்ல. இன்னைக்கு நான் இயேசுவை தேடுவேன், நாளைக்கு நான் வேற ஒரு தெய்வத்தை தேடுவேன். இன்னைக்கு நான் இயேசுவை பின்பற்றுவேன், நாளைக்கு நான் வேற ஒருவரை நான் பின்பற்றுவேன். உறுதியற்ற விசுவாசத்தை உடையது கிறிஸ்தவ முதிர்ச்சி அல்ல. கிரேக்க மொழியில் சரியான வார்த்தை, ஆங்கிலத்தில் அது மொழிபெயர்க்க என்றால் பெர்சிவியரன்ஸ். பெர்சிவியரன்ஸ் என்பதை ஆங்கிலத்தினுடைய சரியான பதம் என்னவென்றால் ஹோல்டிங் அண்ட் ஃபாலோயிங் இன்ஸ்பைட் ஆஃப் இட்ஸ் டிஃபிகல்ட் நேச்சர். கடுமையாக இருந்தாலும் நான் எதை விசுவாசித்தேனோ அதை விசுவாசித்து அதை நான் பின்பற்ற வேண்டும். ஈவன் இஃப் இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் மீ, எனக்கு அது கடினமாக இருந்தாலும் அதை நான் பின்பற்ற வேண்டும். அன்பானவர்களே, ஒரு சில உதாரணங்களை நான் உங்களுக்காக விளக்க விரும்புகிறேங்க. திருச்சபை விசுவாசிகள், நீங்களே இதை கேள்விக்கு யோசித்து பாருங்களேன். மன்னிப்பு கேட்பதும் மன்னிப்பதும் கடினமா அல்லது பகையோடு வாழ்வது கடினமா? இந்த கேள்வியை நான் கேட்டேன்னா நீங்கள் ஈஸியாக சொல்றீங்க, ஐயா பகையோடு வாழ்வது ரொம்ப ஈஸியா, மன்னிப்பதும் மன்னிப்பை கொடுப்பதும் கடினம். ஆனால் வேதம் சொல்லுது, ஒருவர் தப்பிதங்களை ஒருவர் மன்னியுங்கள். தெரியுதா? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரொம்ப கடினங்க. ஆனாலும் அந்த விசுவாசத்தை நான் கடைசி வரை பின்பற்ற, அதுக்கு பேர் தான் பெர்சிவியரன்ஸ். நமக்கு மன்னிக்கவும் தெரியாது, மன்னிப்பு கொடுக்கவும் தெரியாது. ஆனால் கேட்டால் நாங்கள்லாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்வீர்கள். கிறிஸ்தவன் மன்னிக்கவும் தெரியணும், மன்னிப்பை கொடுக்கவும் தெரியணும். நீங்கள் பிறருடைய தப்பிதங்களை மன்னித்தால் தான் பிதா அவர்கள் உங்களுடைய தப்பிதங்களை மன்னிப்பார். ஒரு நாள் மன்னிப்பதில்லைங்க, என் வாழ்நாள் இறுதி வரை நான் பின்பற்றுவேன். தட் இஸ் கால்ட் பெர்சிவரன்ஸ், உறுதியாய் நிலைப்பது. அந்த வார்த்தையில் எனக்கு ஒரு கோட் வந்ததுங்க. வெளியே காட்டிய கோபம் மன்னிப்புக்கு வழி தேடும், உள்ளே காட்டிய கோபம் பழிக்கு வகை தேடும். இந்த கோட் போன வாரம் வந்தது. போன ஞாயிற்றுக்கிழமை நான் செய்தியை முடிச்சுட்டு வரும்பொழுது எனக்கு ஒரு தேவ ஊழியர் இந்த கோட் அனுப்பினாங்க. வெளியே காட்டிய கோபம் மன்னிப்புக்கு வழி தேடும், உள்ளே காட்டிய கோபம் பழிக்கு வகை தேடும். ஆனால் உங்களுக்கு தெரியும், இந்த வாரத்தில் ஒரு பெரிய சம்பவம் நடந்ததுங்க. ஒரு 9 வயது சிறுமியை 2 பெரியவர்கள் எப்போ நடந்த சண்டைக்காக, பகைக்காக பெட்ரோல் ஊற்றி கொலை செய்தார்கள். Christian should forgive and accept forgiveness, even if it is hard to follow. That is called perseverance. கடினமாக இருந்தாலும் பின்பற்றுவது, அதுக்கு பேர் தான் உறுதியாய் நிலைத்திருப்பது. ஒரு எக்ஸாம்பிள் தருங்க. இந்த உலகத்துக்காக வாழ்வது ரொம்ப ஈஸியா, தேவனுக்காக வாழ்வது ரொம்ப ஈஸியா? ஆன்சர் ஸ்ட்ரைட்டாகவே சொல்றீங்க. உலகத்துக்காக வாழ்வது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் கடவுளுக்காக வாழ்வது ரொம்ப கடினங்க. கடவுளுக்காக நான் வாழ்வது என்பது ரொம்ப கடினம். வேத வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், ஆண்டவரோடு நேரத்தை நாம் செலவிட வேண்டும். எந்த காரியங்கள் என்னை தீமைக்குள் வழிநடத்துமோ அந்த காரியங்களிலிருந்து நான் விலகி இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அதை செய்தாலும் நான் செய்யக்கூடாதுங்க, அது கடினம். உறுதியாக நிலைத்திருக்கிற கிறிஸ்தவன் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அது கடினம் என்று தெரிந்தாலும் வாழ்நாள் இறுதி வரை அதை பின்பற்றுவார்கள். தட் இஸ் கால்ட் பெர்சிவரன்ஸ். நிறைய பேருக்கு கிறிஸ்தவ முதிர்ச்சின்னா நினச்சிக்கிறாங்க, இப்படியே இருக்கலாம், அப்படி இருக்க முடியாதுங்க. நான் எதை பின்பற்றுகிறேனோ அதற்காக நான் உறுதியாக நிற்க வேண்டும். இங்கே வேதத்தில் சொல்கிறாங்க, அவர்கள் 4 காரியங்களை உறுதியாக நிலைத்திருந்தார்களாம். அப்போஸ்தலருடைய உபதேசத்தில், the doctrine of the apostles, அப்போஸ்தலருடைய போதனைகளிலே உறுதியாக நிலைத்திருந்தார்கள். என்ன போதிச்சாங்க? இயேசுவே தேவன், இயேசு உயிர்த்தெழுந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார். அப்போஸ்தலருடைய மிக முக்கியமான போதனை, அவர்கள் எல்லோரும் ஊழியத்திலே அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்களே தவிர மற்ற காரியங்கள் அல்லங்க. நம்முடைய எண்ணம் எல்லாமே ஊழியத்திலே, ஊழியங்களிலே இல்லை, ஊழியம் செய்கிறவர்கள் மேலே இருக்கிறது. That is not the focus of the ministry. The ministry was more focused on working for the Lord, evangelizing. இயேசுவின் சுவிசேஷத்தை பலருக்கு சொல்ல வேண்டும்.
அப்போஸ்தலருடைய போதனை என்ன? எந்த தனி மனிதனுக்கும் அதிகாரம் கிடையாதுங்க திருச்சபையில். தேவன் ஒருவருக்கே அதிகாரம். கிறிஸ்து ஒருவரே திருச்சபையின் தலைவராக இருந்தார். திருச்சபை பல இடங்களிலே சென்று சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். அன்பானவர்களே, நம்ம சபையில் நிறைய சோஷியல் ரிலீஃப் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை நீங்கள் சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் பயனும் பெற்றிருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 350 நபர்களுக்கு மேலாக பலருடைய உதவியினாலே நாம் அந்த உதவியை செய்கிறோம். எதற்காக இதை செய்கிறோம்? நான் ஒரு சோஷியல் ஒர்க்கரு, நான் இதை செய்கிறேன்னு காட்டுறதுக்காக இல்லைங்க. இதன் மூலமாக இயேசுவின் அன்பு அவர்களுக்கு சொல்லப்பட வேண்டும். அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே உறுதியாக நிலைத்திருந்தார்கள். நம்ம நினைக்கிறோமா? வேதாகமத்தின் வசனங்களை வாசிப்பதில், ஜெபிப்பதில் எத்தனை வாலிப பிள்ளைகள் நீங்கள் இப்போ அப்போஸ்தலர்கள் படிக்க ஆரம்பிச்சுக்கிறீங்க? அட்லீஸ்ட் ரீடிங், மெமரைஸ் பண்ணுற வசனங்களை வாசிப்பதில். கிறிஸ்தவ வாழ்க்கை கடினம் தான், ஆனால் உறுதியாக நிலைத்திருக்கு. இரண்டாவதாக அவர் அப்போஸ்தலருடைய ஐக்கியத்தில், வசனம் ரொம்ப அருமையாக இருக்குங்க, அந்யோன்யத்தில் இருந்தார்கள். அந்யோன்யம் என்பது பார்ட்னர்ஷிப், அதான் சரியான பதம். கொயினோனியா, பார்ட்னர்ஷிப். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிங்க, பார்ட்னர்ஷிப் டீட் போடுவாங்க. 3 பார்ட்னர்ஸ் இருப்பாங்க, 4 பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. 4 பார்ட்னரும் ஒரே எண்ணத்தோடு இருக்கும்பொழுது தான் அந்த கம்பெனி என்ன பண்ணாங்க, வளரும். ஒரு பார்ட்னர் தனக்கு மட்டும்தான் லாபம் வரும்னு நினைச்சாருன்னா மற்ற 3 பார்ட்னருக்கும் வேற ஒரு நோக்கம் இருக்கும் என்றால் அந்த கம்பெனியுடைய வளர்ச்சி மிகவும் பாதிக்கப்படும். What does the Bible say? We are all partners in Christ. கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்ட பங்காளிகளாக இருக்கிறோம். கிறிஸ்துவினுடைய சிந்தனை நம்முடைய சிந்தனையாக இருக்க வேண்டும். போதகருக்கு ஒரு சிந்தனை, மற்றவர்களுக்கு ஒரு சிந்தனை என்றால் திருச்சபை வளராதுங்க. எல்லோருக்கும் ஒரே சிந்தனை. என்ன சிந்தனை? தேவ நாமத்துக்கே மகிமை உண்டாக வேண்டும். ஃபோக்கஸ் மோர் ஆன் காட். ஃபோக்கஸ் மோர் ஆன் காட். அதுதான் அவங்க செஞ்சாங்க. அன்பானவர்களே, நிறைய பேருக்கு இந்த பார்ட்னர்ஸ் பிஸ்னஸ் டெர்மினாலஜியை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் யார் கூட அதிகமாக சேர்றீங்களோ, எந்த பார்ட்னர் கூட அதிகமாக சேர்றீங்களோ, கிட்டத்தட்ட அந்த பார்ட்னர் மாதிரியே நீங்கள் ஆயிடுவீங்க. பூவோட சேர்ந்த நார் மணக்கும் என்று சொல்வார்கள். நீங்கள் யார் கூட அதிகமாக, இல்லை எந்த பார்ட்னர் கூட நீங்கள் அதிகமாக இருக்கிறீங்களோ அந்த பார்ட்னருடைய குணங்கள் தான் உங்களுக்கு வரும். உதாரணமாக நான் சொல்கிறேங்க, ஒரு நாளைக்கு நீங்கள் ரோட்டில் நிற்கிற பார்ட்னர்ஸ் கூடவே இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ரோட்டில் இருக்கிற பார்ட்னர்ஸுடைய குணநலங்களே உங்களுக்கு வந்துடும். டிவியை 5 மணி நேரம் பார்க்குற ஒருவரோடு நீங்கள் அதிகமாக தொடர்பு வைத்திருந்தால் உங்களுக்கும் அந்த 5 மணி நேரம் டிவி பார்க்குற குணநலன் வந்துடும். இயேசுவை அறியாத நபர்களோடு நீங்கள் அதிகமாக நேரத்தை செலவு செய்தால் இயேசுவை அறியாத மகளுடைய குணங்கள் தான் உங்களுக்கு வருங்க. ஆக்சுவலாக அது வைசி வர்சாவாக தான் நடக்கணும். உங்களுடைய குணங்கள் அவர்களுடைய குணங்களாக மாற வேண்டும். நிறைய நேரத்தில் நடக்காதுங்க. அவர்களுடைய குணங்கள் நம்முடைய குணங்களாக மாற வேண்டும். நீங்கள் இயேசுவோடு அதிக நேரம் செலவு செய்தால் இயேசுவின் குணங்கள் உங்களுக்கு வருங்க. அதனால தான் நான் சொன்னேன், பார்ட்னர்ஸ் இன் கிரைஸ்ட். ஜீசஸ் ஷுட் பி யுவர் பார்ட்னர். நீங்களும் நானும் அவரோடு இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆதி திருச்சபை விசுவாசிகள் அந்யோன்யத்திலே இருந்தார்கள். மூன்றாவதாக நம்ம பார்க்கிறோங்க, அவர்கள் அப்பம் பிக்குதலிலே, தினந்தோறும் அவர்கள் ஒருவேளை ராபோஜனத்திலே அவர்கள் பங்கு பெற்றுள்ளார் என்றால், ராபோஜனம் என்பது ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக இல்லைங்க. அவருடைய 2 முக்கியமான நோக்கம், இயேசு எனக்காக மரித்தார், உயிர்த்தார் என்பதை அடிக்கடி ஞாபகப்படுத்துவதற்காக. They were constantly reminding that Christ died for them and resurrected for them. ஜெபம் பண்ணுவதிலே உறுதியாக தெரிந்திருந்தார்கள். அன்பானவர்களே, இன்று நாம் எப்படி இருக்கிறோங்க? நான் கிறிஸ்தவன் என்று சொல்லும்பொழுது கிறிஸ்துவின் பண்புகள் எனக்கு என் வாழ்நாள் இறுதி வரை இருக்க வேண்டுங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், ஒரு நாள் அல்ல, வாழ்நாள் இறுதி வரை. அப்படிப்பட்டவர்கள் தான் உறுதியாய் நிலைத்திருக்க முடியும். You are starting and you are not ending immediately. You are starting and continuing till you die. கிறிஸ்தவ முதிர்ச்சி உறுதியற்ற தன்மை உடையது அல்ல. இரண்டாவதாக இந்த பகுதியிலே நாம் பார்ப்பது, கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது சுய நலத்துடன் வாழ்வது அல்ல. Christian maturity is not being selfish but sharing. அன்பானவர்களே, நமக்கு 3 பெரிய தலைவர்களை தெரியுங்க. கார்ல் மார்க்ஸ், அம்பேத்கர், பெரியார். ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் சமீபத்தில் நான் படிக்க நேர்ந்ததுங்க. கார்ல் மார்க்ஸ் சொன்னாருங்க, எவ்ரி ஒன் ஷுட் பி கிவன் டீ
எல்லோருக்கும் தேநீர் கொடுக்கப்பட வேண்டும். தட் இஸ் கால்ட் ஈக்வாலிட்டி. அம்பேத்கர் சொன்னார், எவ்ரிஒன் ஷுட் பி கிவன் டீ இன் ஈக்குவல் கப்ஸ் அல்லது ஈக்குவல் லெவல். எல்லாருக்கும் சம நிலையிலே டீ கொடுக்க வேண்டும். ஒருவருக்கு 100 ml கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் 100 ml டீ கொடுக்க வேண்டும். ஈக்குவல் மெஷர்ஸ். பெரியார் சொன்னாருங்க, எவ்ரிஒன் ஷுட் பி கிவன் டீ இன் ஈக்குவல் கப்ஸ். புரியுதுங்களா? எல்லோருக்கும் ஒரே மாதிரியான கப்பில் டீ கொடுக்க வேண்டும். முதல்ல எல்லாருக்கும் டீ கொடுக்கணும், எல்லாருக்கும் ஒரே அளவு கொடுக்கணும், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கப்பில் கொடுக்கணும். அது சொன்னது பெரியார். அதுக்கு அர்த்தம் என்ன? ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இது மூணுத்தையுமே ஆதி திருச்சபையிலே செய்தார்கள். தேர் வாஸ் ஈக்குவாலிட்டி, ஈக்குவல் மெஷர்ஸ் அண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சகலத்தையும் பொதுவாய் அனுபவித்தார்கள். வாசிங்க பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். இன்னொரு வசனம் வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவருக்கு பொதுவாய் இருந்தது. 34 வாசிங்க. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாக இருந்ததில்லை. They were a sharing community. அன்பானவர்களே, நாம் சில நேரத்தில் சுயநலத்துடன் இருக்கிறோங்க. அதுக்காக நான் சொல்வது நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் பஞ்ச பரதேசியாக இருக்க வேண்டும் என்று அர்த்தம் இல்லை. யூஸ் யுவர் லாஜிக்கல் சென்ஸுங்க. நான் சுயநலத்துடன் இருப்பது நல்லதல்லங்க. பிறருக்கு என்னால் இயன்றதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். சிலது நம்மளால் கொடுக்க முடியாதுங்க, சிலது நம்மால் கொடுக்க முடியும். கொடுக்க முடிந்ததை பிறருக்காக கொடுப்பது. நம்ம எல்லோரும் கர்ணன் பரம்பரை கிடையாது, அப்படிப்பட்ட செல்வந்தர்களும் நாம் கிடையாதுங்க. வாட் கேன் பி கிவன் ஃப்ரம் மீ ஐ கேன் கிவ். நம்ம பழைய வீட்டிலலாம் நீங்கள் பழைய குடும்பங்கள்லாம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். அது எப்படி சில நேரத்தில் யோசித்தா சிரிப்பு வரும், சில நேரத்தில் சந்தோஷமாக இருக்கும். இப்படிலாம் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்துருக்காங்கன்னு தெரியாங்க. திடீர்னு ஒருத்தருடைய வீட்டுக்கு போயிட்டீங்க, உங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய கையில் சோறை பிடிச்சி அவங்க கையில் கொடுத்துருவாங்க. இல்லை அவங்க வாயில் என்ன பண்ணுவாங்க, சாப்பாடை ஊட்டி விடுவாங்கங்க. They cannot give them the food what they have prepared, but they can give a handful of rice in their mouth. அதான் ஷேரிங். என்னால் இயன்றதை நான் பிறருக்கு கொடுப்பது. அன்பானவர்களே, ஒரு பெரிய பிரின்சிபல் ஒன்று இருக்குங்க. நீங்கள் இந்த படத்தை பார்த்தா தெரியும். ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்விட்டி. 3 மனிதர்கள் என்றாங்க. உயர்ந்த மனிதன் வில்லியம் மாதிரி, அதுக்கப்புறம் பேப்டிஸ்மா ஒரு மனிதன், ரொம்ப தாழ்ந்த மனிதனுங்க. 3 ஹைட் வேரியேஷன். பேப்டிஸ்ட்மா வில்லியம் மாதிரி, பேப்டிஸ்ட் மாதிரி, ஆலன் மாதிரி 3 பேர் வச்சிங்கல்ல. 3 பேருக்குமே ஹைட்டு குறைவாக இருக்குங்க. ஒருவர் பெரிய ரொம்ப உயர்ந்தவர், அதுக்கும் கீழே ஒருத்தர், அதுக்கும் கீழே ஒருத்தர். 3 பேரும் ஒரு சுவரின் முன்பாக நின்று அந்த சுவருக்கு பின்பாக நடக்கிற ஒரு வீடியோவை பார்க்கிறார்கள், ஒரு விளையாட்டை பார்க்கிறார்கள். வில்லியம்க்கு சேர் போட வேண்டிய அவசியம் இல்லை. பேப்பிக்கு கொஞ்சம் சின்ன சேர் போடணும், ஆலனுக்கு அதை விட கொஞ்சம் பெரிய சேர் போடணுங்க. இந்த படத்தை நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு தெரியுங்க. ஈக்குவாலிட்டி என்பது 3 பேருக்கும் கீழே நின்று பார்க்குறாங்க. இந்த 3 பேரும் பார்க்கலாம். வில்லியமால மட்டும்தான் பார்க்க முடியும். பேப்பி கொஞ்சம் எட்டி பார்த்தா பார்க்கலாம், ஆலனால சுத்தமாக பார்க்கவே முடியாது. ஈக்விட்டி என்பது அவருடைய தேவைக்கு தக்கதாய் கொடுப்பது. வில்லியம்க்கு ஸ்டூல் போட வேண்டாம், பேப்டிஸ்ட்க்கு ஒரு 1 இன்ச்சு ஸ்டூல் போடணும், ஆலனுக்கு ஒரு 3 இன்ச்சு ஸ்டூல் போடணுங்க. தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஈக்வாலிட்டி அண்ட் ஈக்விட்டி. வேதாமத்தில் சொல்லுங்க, அவனவனுக்கு தேவையானதுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. There was a principle of equity and there was also equality. சகலமும் அவர்களுக்கு பொதுவாக வைக்கப்பட்டது. நீங்க கேட்கலாம், பாஸ்டர் அது இன்னைக்கு நம்ம செய்ய முடியுமா? இதோடைய கான்டெக்ஸ்டே வேறங்க, இந்த சூழ்நிலையே வேற. இந்த 3000 பேர், இயேசுவை ஏற்றுக்கொண்ட 3000 பேர், 3ஆம் அதிகாரத்தில் 5000 பேர், 8000 பேர் ஒரே நாளிலே திருச்சபையிலே அவர்கள் விசுவாசிகளாக மாறின பொழுது வந்திருந்த அனைவரும் மற்ற தேசங்களிலிருந்து வந்தவர்கள்.
அவருடைய எண்ணங்கள்லாம் என்னன்னா, இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டேன், இயேசு இப்பொழுதுதான் பரமேறி சென்றிருக்கிறார், உடனடியாக அவர் திரும்பி வரப்போகிறார் என்று எல்லோரும் ஆவலாக காத்து கொண்டிருந்தார்கள். They were expecting the immediate return of Jesus. உடனடியாக இயேசு வருவார் என்று காத்து கொண்டிருந்தார்கள். அதனால தான் அவருடைய செல்வங்களை விற்று அவருடைய வருகைக்காக அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நடக்கலைங்க. ஆண்டவர் அப்படி அவர்களுக்கு சொல்லவில்லை. ஆனால் நாம் இருக்கிற வரை, இயேசுவின் வருகைக்காக நாம் காத்திருக்கும் வரை நமக்கு எல்லாம் பொதுவாக இருக்கு. அதுக்கப்புறமா அந்த சபை சிதறினது, எல்லோரும் சுவிசேஷத்தை கொண்டு சென்றார்கள். We are not seeing the replica of that, the same thing. சபை வளர்ந்தது, ஆனால் அவர்கள் இருக்கிற வரை பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததுங்க. They wanted to give. அன்பாங்களே, பல ஊழியக்காரர்கள் இன்னைக்கு தவறாக பேசுகிறாங்க. உங்கள் சொத்துக்களை விற்று திருச்சபைக்கு கொடுங்கள் என்று. அது கட்டாயம் அல்ல. இங்கே சொல்லப்பட்ட காணிக்கை கட்டாயமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. பேதுருவும் சொல்லலை, யோவானும் சொல்லலை. அவனுடைய விருப்பத்தின்படி அதை கொடுத்தார்கள். அனனியா சப்பிரால் என்பவர்களும் காணியாட்சியை விற்றார்கள், கொடுத்தார்கள். அதில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்தார்கள். பேதுரு ரொம்ப தெளிவாக சொன்னாருங்க, நீ அதை விற்பதற்கு முன்பதாக அது உன்னுடையதாய் இருக்கவில்லையா? இட் வாஸ் நாட் கம்பல்சரி தட் தே ஹேவ் டு கிவ். கிறிஸ்டியன் மெச்சூரிட்டி இஸ் நாட் பீயிங் செல்ஃபிஷ். சுயநலத்துடன் வாழ்வது கிறிஸ்தவ முதிர்ச்சி அல்ல. நிறைய நேரத்தில் நம்ம சர்ச்சில் பெரிய காரியங்களை யோசிக்குவாங்க. ஒரு சோத்துக்கு சுயநலத்துடன் நம்ம இருப்பாங்க. ஒரு சோத்துக்கு ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க, 60 ரூபா கொடுத்தா கெடுக்கிற அந்த பிரியாணிக்கு சம்டைம்ஸ் வி பிகம் வெரி செல்ஃபிஷ். ஷேரிங், there's a joy in sharing. There's a joy in sharing. பிறருக்கு பகிர்ந்து கொடுப்பது, it was a voluntary contribution. தானாக முன் வந்து கொடுத்தார்கள். ஷேரிங் should not lead to bragging. தெரியுதுங்களா? நான் பிறருக்கு பகிர்ந்து கொடுப்பதை தம்பட்டம் அடித்து சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. ஸோ கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது சுயநலத்துடன் வாழ்வதல்ல. கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது பொதுநலத்துடன் வாழ்வது. மூன்றாவதாக, ஸோ முதல்ல நான் சொன்னேன், கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது உறுதியற்ற விசுவாசத்தை உடையதல்ல. இட் இஸ் நாட் ஹேவிங் ஷாலோ ஃபெய்த். கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது சுயநலத்துடன் வாழ்வது அல்லங்க. மூன்றாவதாக இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது, இதற்காக நான் 3ஆம் அதிகாரத்தையும் எடுத்துக்கொண்டேன். 3ஆம் அதிகாரம் வேத பகுதியை நாம் வாசிக்கட்டும். 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 12-16. கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது தேவனுக்குரிய மகிமையை தனக்கு எடுத்துக்கொள்வது அல்ல. ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணுங்க. இந்த பகுதியை நீங்கள் வாசித்தீங்கன்னா 3000 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க, எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க. பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிறாங்க. ஆலயத்துக்குள் போகும்பொழுது அங்கே தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒருவன் அங்கே இருக்கிறான். அவனுடைய விருப்பம் என்னன்னா, பேதுருவும் யோவானையும் பார்த்தா ஏதாவது காசு கிடைக்கும்னு அவன் பிச்சை கேட்குறாங்க. ஆனால் பேதுருவும் யோவானும், என்கிட்ட காசு இல்லை, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட, நீ இனி பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீயே நீ என்ன பண்ணலாம், உழைச்சி சம்பாதிக்கலாம் அப்படின்னு அவனுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக ஆண்டவருடைய நாமத்தினால் அற்புதங்கள் செய்கிறாங்க. செஞ்சுட்டாங்க. அவங்க அதை பற்றி யோசிக்கவே இல்லை. ஆனால் ஜனங்கள்லாம் இதை கேள்விப்பட்டு எல்லோரும் பேதுரு வீரத்திலும் யோவானத்திலும் வருகிறாங்க. இப்படி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். திடீர்னு நான் பாஸ்ட்டு போகிறேன், ஒருத்தருக்கு கொரோனாவால் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க, அவங்களுக்கு நான் ஜோம் பண்ணிடுறேன், கொரோனா குணமாயிடுதுங்க. இன்னொருத்தருக்கு ஜோம் பண்ணுறேன், கொரோனா குணமாயிடுது. இன்னொருத்தருக்கு ஜோம் பண்ணுறேன், கொரோனா குணமாயிடுதுங்க. அப்புறம் நீங்களாம் சும்மா இருப்பாங்களா? எல்லாரும் கொரோனா எங்கெல்லாம் அங்குதோ அங்கெல்லாம் அந்த பாஸ்டரை கூப்பிட்றான். ஹாஸ்பிட்டல் போகிறேன், 10 பேர் இருக்கிறாங்க, 10 பேருக்கும் ஜோம் பண்ணுறாங்க, 10 பேருக்கும் கொரோனா குணமாயிடுதுங்க. அவ்வளோதான், ஒரே நாளில் நான் ஒபாமா ஆகிடுவேன். சீசிங் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அந்த வாய்ப்புகளை யோவானும் சரி பேதுருவும் சரி தங்களுக்குரியவர்களாக அதை பயன்படுத்தி கொள்ளவில்லை. நான் வாசிக்கிட்ட அந்த வசனத்தை நீங்கள் வாசித்திருப்பீங்க. அப்போஸ்தலர் 3:12-16. அதில் 16ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லோருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்ததுங்க. பேதுருவும் யோவானும் நாங்க ஜோம் பண்ணதுனால இவனுக்கு சுகம் கிடைத்தது என்று சொல்லவில்லைங்க.
பிரதர் கிட்ட ஜெபம் பண்ணுங்க உங்களுக்கு சுகம் கொடுக்கும் என்று சொல்லவில்லைங்க. நாங்கள் அல்ல, நீங்கள் கொலை செய்த இயேசுவின் நாமமே இவனுக்கு சுகத்தை கொடுத்தது. They never took the glory to themselves, but rather they gave the glory to God. இன்னைக்கு நிறைய பேர் பண்ற தப்புனா தெரியுங்களா? தேவனுக்குரிய மகிமையை தங்களுக்கு எடுத்துக்கொள்வது. பாட்டு மட்டும் நம்ம பாடுறாங்க, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் கனமும் தூயவர் உமக்கன்றோ. சுகமாயிட்டா மகிமை அவருக்கு, செத்து போயிட்டா யாருக்குங்க மகிமை? கிறிஸ்தவர்கள்லாம் ஜோம் பண்ணுவாங்க, லார்ட் வி ஆர் ஒன்லி எ சேனல், நாங்கள் ஒரு கருவிகள் சாமி, உங்களுடைய கையிலே நாங்கள் கருவிகள். கருவிகளை பயன்படுத்துகிற தேவனுக்கு தான் மகிமையை தவிர கருவிகளுக்கு அல்ல. ஆண்டவரே, உங்களுடைய கையிலே இருக்கிற களிமனுக்கு எந்த மகிமையும் இல்லைங்க. ஆனால் களிமனை வளைக்கிற குயவனுக்கு தான் மகிமை. கிறிஸ்தவ முதிர்ச்சி தேவனுக்குரிய மகிமையை தனக்கு எடுத்துக்கொள்வதல்ல. Christian maturity is not taking glory to yourself, glory to God. சீர்திருத்தத்தினுடைய மிக முக்கியமான போதனை மகிமை தேவனுக்கு மட்டுமே. அன்பானவர்களே, இந்த செய்தியை கேட்ட நாம் இந்த 3 பண்புகளை தொடர்ந்து நம்முடைய வாழ்விலே நாம் பின்பற்றுவோங்க. கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது உறுதியற்ற விசுவாசத்தை உடையது அல்ல. ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி ஆண்டவரை பின்பற்றுவேன், நாளைக்கு நான் வேறு மாதிரி இருப்பேன், நாளைக்கு நான் வேறு மாதிரி இருப்பேன், கொஞ்ச நாள் கழிச்சு நான் இயேசுக்கிட்ட வருவேன். அப்படி இல்லைங்க. நான் ஒரு முடிவு பண்ணேன்னா என் வாழ்நாள் இறுதி வரை அதை நான் பின்பற்ற வேண்டும். கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது சுய நலத்துடன் வாழ்வது அல்ல. You should have a heart of sharing, with joyful heart. சந்தோஷத்துடன் பிறருக்கு நம்மால் இயன்றதை செய்வதுதான் கிறிஸ்தவ முதிர்ச்சி. கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது தேவனுக்குரிய மகிமையை தனக்கு எடுத்துக்கொள்வதல்ல. இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கேட்ட வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நாம் 6 பண்புகளை இதுவரை நாம் பார்த்திருக்கிறோம். கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது பிறருடைய பின்னானவைகளை பார்ப்பதல்ல. கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது பிரிவினை எண்ணங்களோடு இருப்பதல்ல. கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது நான் விரும்புகிறபடி வாழ்வதல்ல. இந்த நாளிலே ஆண்டவர் 3 பண்புகளை நமக்கு கற்றுத்தந்தார். கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது உறுதியற்ற விசுவாசத்தை உடையது அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் நாம் திருச்சபையிலே ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். நான் ஆண்டவருக்குள்ளாக வளர்கிறேனா? நாட் ஹேவிங் a shallow faith but a deep rooted faith. ஆழமாக ஆண்டவருக்குள் நிலைத்திருக்கிற உபதேசத்திலும் அந்யுன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது என்னால் இயன்றதை பிறருக்கு கொடுப்பது, சுய நலத்துடன் வாழ்வது அல்ல. ஷேரிங் வித் ஜாய்ஃபுல் ஹார்ட். சகலமும் பொதுவாக இருந்தது, ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாக இருந்ததில்லை. கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது தேவனுக்குரிய மகிமையை தேவனுக்கு கொடுப்பது, தேவனுக்குரிய மகிமையை தனக்கு எடுத்துக்கொள்வதல்ல. ஆண்டவர் தாமே நம் அனைவரோடும் இந்த வார்த்தைகள் மூலமாக பேசுவோம். நல்ல ஆண்டவரே, கொடுத்த இந்த நாளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்தவ முதிர்ச்சியின் பண்புகளை நாங்கள் புரிந்து கொள்ள நீர் எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும். விசேஷமாக சுவாமி ஆண்டவரே, நாங்கள் உறுதியற்ற விசுவாசம் உடையவர்களாக அல்ல, உம்மேல் வைத்த அந்த விசுவாசம் உம்முடைய போதனைகளை எங்கள் வாழ்நாள் இறுதி வரை பின்பற்றுவர்களாக நாங்கள் இருக்க உதவி செய்யும். சுயநலத்துடன் நாங்கள் வாழாமல் சுவாமி, எங்களால் இயன்றதை திருச்சபைக்காக மற்றவர்களுக்கு கொடுக்கிற அந்த எண்ணங்களை கர்த்தர் தாமே நீர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்தவ முதிர்ச்சி ஆண்டவரே, உமக்குரிய மகிமையை நாங்கள் உமக்கு கொடுக்கவும் சுவாமி, ஒருபொழுதும் ஆண்டவரே எங்களுக்கு அந்த மகிமையை நாங்கள் எடுத்துக்கொள்ளாமல் இருக்க நீ உதவி செய்யும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. சகல நன்மையினாலும் கிருபையினாலும் வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கடைசியாக நாம் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுவோம். அப்போது நாம் கர்த்தருக்கென்று நாம் காணிக்கை கொடுப்போம்.
நம்பி வந்தேன் மேசியா நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா நான் நம்பி வந்தேனே. ஒருவனே தம்பிரானொருவனே தம்பமே தருவனே. வருதாவிது குமர குரு பரமனுவேலே நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசியா நான் நம்பி வந்தேனே. தரிசனம் நின் பாத தரிசனம் அன்பான கரிசனம். நித நித சரி தொழுவதிலும் எனவும் உறுதியில் நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசியா நான் நம்பி வந்தேனே. நாதனே கிருபைக்கு நாதனே கிருபைக்கு வேதனே சிறுமை தீ. அதிநலமிகும் உனதிரு திருவடி அருளே நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசியா நான் நம்பி வந்தேனே. பாவியில் பாவியே பாவியில் பாவியே கோவியில் கோவியே. கனபரிவுடன் அருள் புரி அகல விடாதே நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசியா நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா நான் நம்பி வந்தேனே. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். இந்த நாளின் வார்த்தைக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். படைக்கப்பட்ட காணிக்கைக்காக நன்றி செலுத்துவோம். தேவன் கொடுத்த வாய்ப்புகளுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். நாம் ஜெபித்து இந்த ஆராதனையை நாம் நிறைவு செய்வோம். நல்ல ஆண்டவரே, கொடுத்த இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்தவ முதிர்ச்சியின் பண்புகளை நீர் எங்களுக்கு கற்றுத்தந்து வருகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாக அல்ல, இந்த வார்த்தைகளின்படி வாழ்கிறவர்களாக நாங்கள் இருப்பதற்கு உதவி செய்யும். ஆண்டவரே, கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது உறுதியற்ற விசுவாசத்தை உடையது அல்ல சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் உம்மால் ஆண்டவரே வேர்கொண்டவர்களாக, உமக்குள் கட்டப்பட்டவர்களாக, உமக்குள் நாங்கள் நடந்து கொண்டு சுவாமி நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு வேண்டிய கிருபையை தாரும். எங்களுடைய கசப்புகளை, வெறுப்புகளை ஆண்டவரே, எங்களுடைய தவறான எண்ணங்களை கர்த்தர் மாற்றி சுவாமி கிறிஸ்துவுடன் வாழ்க்கையை ஆரம்பித்த நாங்கள் அதை வாழ்நாள் இறுதி வரை முடிப்பதற்கு எங்களுக்கு வேண்டிய கிருபையை தாரும். ஆண்டவரே, கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது சுயநலத்துடன் வாழ்வதல்ல சுவாமி.
ஆண்டவரே எங்களால் இயன்றதை மனப்பூர்வமாக கொடுக்கிற எண்ணங்களை நீர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது சுவாமி ஆண்டவரே தேவனுக்குரிய மகிமையை நாங்கள் எடுத்துக்கொள்வதல்ல சுவாமி. எனவே நாங்கள் உமக்குரிய மகிமையை உமக்கு கொடுப்பதற்கும் சுவாமி நீர் எங்களை கருவிகளாக பயன்படுத்துகிறீர் என்பதை உணர்ந்து வாழ்வதற்கு நீ உதவி செய்யும். இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும். திருச்சபையிலே ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த இந்த காணிக்கைக்காக இந்த ஆராதனையிலே குடும்பமாக பங்கு பெற்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் சுவாமி. சகல நன்மையினாலும் கிருபையினாலும் வழிநடத்தும். குறிப்பாக இந்த லாக்டவுன் பீரியடில் எங்களுடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் நீர் சந்தித்திருக்கிறீர். எங்களை கண்மணியைப் போல நீர் பாதுகாத்து கொண்டிருக்கிறீர். எங்களை மாத்திரமல்ல சுவாமி, உங்களுடைய பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களுடைய தேசத்துக்காக எங்களுடைய தமிழ்நாட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தர் தம்முடைய தேவைகளை அவருடைய எண்ணங்களை நீர் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக சுவாமி சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இருக்கிற திருச்சபையின் பிள்ளைகளை உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் அவருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும். மீதமுள்ள இந்த மாதத்தை நாங்கள் கடப்பதற்கு தேவரீர் எங்களுக்கு வேண்டிய கிருபையையும் தாரும். 10வது தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கிற எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை தாரும். அதை படிப்பதற்கு வேண்டிய கிருபையை தந்து நல்லபடியாக தேர்வு எழுதி நீ உதவி செய்யும். சகல நன்மையினாலும் கிருபையினாலும் வழிநடத்தும். இந்த வீடியோவை எடிட் செய்வதற்கும் சுவாமி இதை ஆண்டவரே சரியான முறையிலே ஆண்டவரே நாங்கள் பார்ப்பதற்கும் உதவி செய்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கிறிஸ்தவ முதிர்ச்சியிலே நம்மை முதிர்ந்தவர்களாக மாற்றுவதற்கு உதவி செய்கிற தூய் ஆவியானவரின் பிரியா சமூகமும் சமாதானமும் சுகமும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென்.